கட்டுறது? டியூ கட்டுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? நாளைக்கு கட்டினேன் சார். நாளைக்கு எப்படியா கட்டிடுறேன் சார். வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாளைக்கு எப்படியா வந்து கட்டிடுறேன் சார். என்னையா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க? நீ சொல்கிற கதையெல்லாம் என் மேலதிகார்ட்ட போய் சொல்ல முடியுமா? கடன் கொடுக்குற வரைக்கும் காலை பிடிக்கிறது, கடன் கொடுத்த பிறகு கடன் கொடுத்தவன் கழுத்தையே பிடிக்கிறது. என்ன நாங்கள் என்ன பணத்தை பேங்க்கில் அச்சடிக்கவா செய்கிறோம்? எங்ககிட்ட முதலீடு பண்ணவங்களுக்கு நாங்கள் வட்டி கொடுக்க வேண்டாமாவே? நாளைக்கு நான் இப்படியே கட்டிடுவேன் சார். நாளைக்கு மட்டும் நீ டியூ கட்டலன்னு வையி, நாளை கழிச்சு கண்டிப்பாக உன் காரை ஜப்தி பண்ணுறது உறுதி. வீணா உன் காரை நீ இழக்க போகிற பாரு, அவ்வளோதான். பிரபு தம்பி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. சேகரண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சரிண்ணே, இன்னைக்கு டிரைவர் லீவ் போட்டாங்க. அப்படியா? பெட்ரோலை கவனிக்காமல் கார் எடுத்துட்டேன். இப்போ வழியில் நின்றுட்டு இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேண்ணே. தம்பி ஏறுங்க தம்பி, நான் உங்கள் கார் கிட்ட கொண்டு விட்டுறேன். இருக்கட்டுண்ணே, இங்கே பக்கத்தில் தானே, நடந்தே போயிடுறேன். தம்பி காரில் ஏறுங்க தம்பி. சரிண்ணே. சேகரண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே? லைஃப்லாம் எப்படி போகுதுண்ணே? கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நடத்தாரு தம்பி. எல்லாருடைய கிருபை தம்பி. பொருளாதார நிலைமெல்லாம் எப்படி இருக்குண்ணே? அப்பப்போ தேவைகளை அப்பப்போ அன்று செஞ்சுக்காது தம்பி. கடன் இல்லாமல் வாழ்க்கை போகுது. ஒய்ஃபு பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டா. நமக்கு சொத்து தான் இல்லை, நல்ல பிள்ளைகளுக்கு படிப்பையாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். காருக்கு மட்டும் 1 வருஷம் டியூ கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன். என்ன உதவினாலும் தம்பிகிட்ட தயங்காமல் கேளுங்கண்ணே, நான் எப்போனாலும் செய்கிறேன். அப்பாவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி உங்களை நினைப்போனே. அன்னைக்கு மட்டும் நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலன்னா என்ன நிலமை ஆயிருக்குன்னே நினச்சி பார்க்க முடியலண்ணே. அப்போது நான் தம்பி தங்கச்சி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போது அப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிருந்துச்சுன்னா எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிருக்குன்னே தெரிலண்ணே. ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் அப்பாவை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன தம்பி காப்பாற்றுனீங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? ஆண்டவர் தான் தம்பி உங்கள் அப்பாவை காப்பாற்றினாங்க. உங்கள் அப்பா பிழைக்கணுங்கிறது ஆண்டவரோட சித்தம் தம்பி. அதனால தான் நான் அந்த பக்கம் போக வச்சார். நான் என்ன தம்பி செஞ்சேன்? ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், அவ்வளோதான். எத்தனையோ பேர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்களாம். ஆனால் நீங்கள் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அண்ணா, அந்த ப்ளூ கலர் கார் தானே? சரி தம்பி. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லைண்ணே, பரவாயில்லண்ணே, இருக்கட்டுண்ணே, பார்த்துக்கிறேண்ணே. அப்பா, என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்பா தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்க? காசு தரேன்னு சொன்னீங்க. என்ன காசுப்பா? சும்மா நடிக்காதீங்கப்பா. ஷூ வாங்க காசு தரேன்னு சொன்னீங்கல்லப்பா. என்னடா ஷூ வாங்கி 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் மறுபடியும் கேட்குற? ஸ்கூல் டேக்கு நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு 10 வாரம் ஒரே மாதிரி ஷூ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாரும் வாங்கிட்டாங்கப்பா, என்ன நான் மட்டும்தான் வாங்கலை. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? ஒரு ஆஃபர் கூட இன்னைக்கு வரல. என்னடா பண்ண? நாளைக்கு வேறு டியூ கட்டணும். அப்படியா? உங்கள்கிட்ட பணம் இல்லை என்ன?
டேய் ஆண்ட்ரூஸ் 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 டீ கட்டணும்னா டேய். தம்பி கொஞ்சம் நில்லுமா. தம்பி நீ சேகரன மகன் தானே? ஆமா, உன் பேர் என்னம்மா? ஆண்ட்ரோசன். சரிப்பா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் வா. இல்ல நான் ஷூ வாங்க போகணும். தம்பி ஆண்ட்ரூஸ், கொஞ்ச நேரம் என் கூட இருப்பா. அங்கேயே உன்னை கூட்டிட்டு போய் நல்ல பிராண்டட் ஷூவா வாங்கி தரேன். ஓகே அங்கிள். உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவர் தொழில் செய்கிறாங்கிறத என்னைக்காவது நீ கவனிச்சிருக்கிறியா? இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். ஒரு 3-4 மணி நேரம் இங்கே நின்று நாம் எப்படி உங்கள் அப்பா டிரைவர் தொழில் செய்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம போய் ஷூ வாங்க போவோம். சரியா? ஏய், கார் வருமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு? குடிச்சிருக்கான் போலையே. ஆமாம், குடிச்சிருக்கேன். என்ன குடிகாரனை உன் காரில் ஏற்ற மாட்டியா? குடிச்சிருக்கான் போலையே. ஏழை கூடமா பேசுவானே. நாளைக்கு வேறு டியூ கட்டணுமே. சரி போகலாண்ணே. எவ்வளோ குடிப்பீங்க? எவ்வளவு வேணும் உனக்கு? 400 வரும். என்ன 400? ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கா இல்லை கார் ரேட்டை சொல்கிறியா? 200 தான் தருவேன். 300 முடிங்க. 300? சரி வாரேன். ஏய், காரில் அலுங்காம குலுங்காம ஓட்டணும். தண்ணியில் படகு போடுற மாதிரி காரை ஓட்டணும். இல்லை அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சி போடுவேன். சரி தம்பி, நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். எனக்கால ஆறு அடிக்க நான் என்ன ஆடா மாடா? எனக்கு வந்து அண்ணன் அவளுக்குன்னு சொல்ல மாட்டியோ? வெளியே வாழ வாழ வெளியே. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. ஒரு பயம் இல்லாமல் போகுதுன்னா உனக்கு கால கையை ஓடிச்சிடும். மூஞ்சில் கோடு போட்டு ஊற்றுருவாங்க பார்த்துக்க. மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. ஆளை காலி முடிக்கிறோம் பார்த்துக்க. அப்பா என்ன தப்பு பண்ணாங்க? அப்பா எதுக்கு இவர் அடிக்காரு? அவன் இந்த ஏரியா ரவுடிப்பா. அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அச்சிச்சோ, வாந்தி வர எடுத்து வைக்கிறானே. ஏய், காரை நிறுத்து நிறுத்து நிறுத்து. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் தான் வரும். எனக்கும் தெரியும். நிறுத்துன்னா நிறுத்து. சரி சரி இருங்க, நிறுத்துறேன். இந்தா 200 இருக்கு, போயிட்டு. 300 தானே பேசணும். ஏய், 200 தான். நீ காரா ஓட்டின, மாட்டு வண்டி ஓட்டின. அதுவும் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கா போனேன். நான் முன்னக்கூட்டியே இறங்கிட்டேனே. மிச்சம் இருக்கிற தூரத்துக்கு 100 கழிச்சிருக்கேன். இந்த பிடி இல்ல, இல்ல, எடுக்கணும், 300 எடு. 300 தான். வாடா, பொறிக்கு கடா. தம்பி, உனக்காக தான் உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிடாம அவர் மனசை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீப்பா.
அப்பா என்னைய மன்னிச்சிருங்கப்பா. எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கப்பா. இனிமேல் நான் உங்களை கஷ்டமே படுத்த மாட்டேன்ப்பா. இந்தாங்கப்பா ரூபா. எனக்கு ஷூவே வேண்டாம்ப்பா. இதெல்லாம் நான் கஷ்டமாகவே நினைக்கலப்பா, மனப்பூர்வமாக சந்தோஷமாக தான் செய்கிறேன். தம்பி அழாதப்பா. சேகரனை உங்கள் 2 பிள்ளைகள் படிப்பு செலவையும் காலேஜ் முடிக்கிற வரை இனிமே நானே ஏற்றுக்கிறேண்ணே. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த டிரைவர் தன்னுடைய பிள்ளைகளின் நன்மைக்காக கஷ்டங்களையும் அவமானங்களையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுபட்டு பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்டு அழகை இழந்து ஆடை இழந்து அவமானத்தோடு சிலுவைப்பாடுகள் அத்தனையும் நமக்காக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஒரு தாய் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்பதற்காக தாங்க முடியாத பிரசவ வேதனையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டது போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.